அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். இருதய வியாதி வந்தால் எங்கே போவீங்க? ஆஸ்பத்திரி போவீங்க. அவன் என்ன பண்ணுவான்? பட்டையம் தான் தூக்குவான், கத்தி. ஓப்பன் சர்ஜரி பண்ணி ஏதோ பண்ணிடுவான். இருதயம் கிழிக்கப்படுகிறதா? உன் இருதயத்தில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இருதயத்தை தந்திருக்கிறார் உங்களுக்கு. யாதொரு கஷ்டம் உங்களுக்கு இல்லை, யாதொரு பாடும் இல்லை. உன் சரீரத்தை இயக்க செய்கிறது ஒரு மூளையை தந்திருக்கிறார். யாதொரு பிரச்சனையும் இல்லை. உடம்பில் சரியான காரியங்களை அது செய்து முடிக்கிறது. அது கர்த்தரால் அந்த ஈவு. ஆனால் ஒரு முறை நீ மருத்துவமனையில் இருதய வியாதி என்று சென்று பாரு, அன்னைக்கே ஸ்லோ பாய்சன் விஷம்பாரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக பயத்திலே செத்துருவ. டாக்டர் சொல்லுவான், ஒரு மூட்டை மருந்து தருவான், டெய்லி சாப்பிடு, இல்லைன்னு செத்துருவேன்னு சொல்லுவான். அப்போ நைட்டு தூங்கும்போதெல்லாம் எசப்போ நாளை தான் எழும்புவனா? சந்தேகத்தோடு தூங்குகிறாய், சந்தேகத்தோடு எழும்புகிறாய். ஸோ இஞ்சிஞ்சா சாகுற ஒரு வழி இருக்கிறதே, உலகத்தில் மிகப்பெரிய தண்டனையே அதுதான். இன்னைக்கு பாருங்க, நம்ம இதயத்தை தொட்டு பாருங்க, நல்லா இருக்கிறோம் சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை என்ற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நீ கீழ்ப்படி இல்லை. இனி இந்த லெந்து டேஸில் பாவம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரம்பல்ல பட்டயம் அப்படி உன் பிராணன் எட்டும் வரைக்கும் குத்தி கிழிச்சிருவார். எந்த சந்தேகமும் கிடையாது. முடிஞ்சால் தைரியம் இருந்தால் பாவம் செஞ்சு பாருங்க. இந்த பட்டயம் வரலன்னா என்ன கேளுங்க. ஒரு சம கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை கண்டு அனுதினம் நடுங்குங்க. அவர் பயப்படத்தக்கதான ஒரு கர்த்தர். ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர் இல்லைன்னு நீ இல்லை. உனக்கு விரோதமாக எத்தனை அம்புகள், எத்தனை பேய்கள், எத்தனை பாதாளங்கள், எத்தனை பிசாசுகள், எத்தனை மந்திரங்கள், எல்லாவற்றிலும் ஒன்று உயிர் காக்கிற தேவன் நம்ம தேவன் அல்லவா? அந்த தேவனை நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து வேண்டிக் கொள்ளணும். அந்த தேவனுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுறது 50 நிமிஷம் தேவையில்லை, 5 நிமிஷம். எல்லாத்தையும் ஒதுக்கி செல்வன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு 5 நிமிஷம், ஆண்டவரே நான் உன் பிள்ளை, என்னை வழிநடத்தும் தேவனேன்னு சொல்லுங்க. அப்படியே உருகி இறங்கி வந்து கிட்ட நிற்பார். என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்பார். உன் வீட்டில் என்ன தேவைன்னு அவரே சுற்றி பார்ப்பார். எது இல்லையோ அதையெல்லாம் கூட கொடுக்கப்படும். உற்சாம கையை தட்டுங்க, நிஜத்தை சொல்லுகிறேன். அதான் 5 நிமிஷம், அரை மணி நேரம் பைபிளை வாசிங்க. ஜெபம் 5 நிமிஷம் போதும். சும்மா மணிக்கணக்கில் ஜெபம் எல்லாம் தேவையில்லை. 1 நிமிஷம் போதும். ஆனால் பைபிளை ஒரு நாளைக்கு 3 வேளை திங்குறோம் இல்லை, 10 வேளை டீ சாப்பிட்றோம் இல்லை, பேக்கரி சாணம் 5 முறை வாங்கி சாப்பிட்றோம் இல்லை, எப்போ பார்த்தாலும் அசைஞ்சிட்டு தானே இருக்கும் மாடு மாதிரி. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்காதவன்லாம் இந்த தேசத்தில் உயிரோட இருக்கக்கூடாது. கடுமையான தண்டனை உங்களுக்கு தரேன். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம், ஆம்பளையானாலும் பொம்பளையானாலும். இப்போ வயசானவங்க படிக்க முடியாது, பிள்ளைங்க படிக்கட்டும், நீங்கள் கேளுங்க. 10 அதிகாரம். அதே மாதிரி பிள்ளைகளையும் 10 அதிகாரம் படிக்க வைக்கலைன்னா ஐயோ கேடுதான். யுத்தம் வரப்போகுது. மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி வச்சுடுங்க, தேவையான உணவுப் பொருளை சேர்த்து வச்சுடுங்க, குடிக்கிற தண்ணியும் சேர்த்து வச்சுடுங்க. எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச காலம் தேவனை துதிக்கலாம். பயந்து சாக வேண்டாம். நம்ம தலை மேலே எந்த குண்டும் விழ போகிறதில்லை. உற்சாம கையை தட்டுங்க. ஆனால் பயத்திலே நடுக்கத்திலே வாழணும்ல, பசிக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. நிறைய பேருக்கு சாப்பாடே வேண்டாம் வாழலாம், தண்ணீர் வேண்டாம் வாழலாம். ஆனால் எல்லோருக்கும் அப்படி இல்லை. ஸோ தேவையான அளவு உணவு வகைகளை நீங்கள் சேமித்து வைப்பது நல்லது. பக்கத்தில் கேட்க போனால் கிடைக்காது. இயேசு வெளிப்படுகிறார், அவர் வரப்போகிறார்.
கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களையும் இருக்கிறார்கள். சிலர் எண்ணெயை வைத்துக் கொள்கிறார்கள், சிலர் நெருப்பை விளக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு நெருப்பை கொளுத்துகிற தீப்பெட்டி இல்லை. மணமகன் வருகிறார், விடையற் காலை வேளை, அசந்து தூங்கினார்கள். ஆண்டவர் இதை வருகிறார் என்று உஷாராக எல்லாரும் எழுப்பினார்கள். விளக்கிறவங்கிட்ட தீப்பெட்டி இல்லை, தீப்பெட்டி இருக்கவன்கிட்ட எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்தால் தானே எரியும். அப்போ இல்லாதவன் இல்லாதவன்கிட்ட கேட்குறான், இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெயைத்தான். அவன் சொல்லுவான், எனக்கு மட்டும்தான் எண்ணெய் இருக்குது, உனக்கு தரதுக்கு இல்லை. அப்போ கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி தான். 2 குச்சி தான் இருக்கும், ஒரு குச்சியில் நான் உரசிட்டேன், இனி அணைய போனால் எனக்கு இது வேணும், இந்த தீக்குச்சி உங்கள்கிட்ட தர மாட்டேன். தேவனும் வந்து விட்டார். நீங்கள் பேயாகி போக வேண்டியதுதான். ஆகவே எதை சொல்கிறாண்டால், எண்ணெய் என்று சொன்னால் அபிஷேகம், அக்னி என்றால் தேவனுடைய வல்லமை, விளக்கு என்றால் மகிமை. 3ம் இல்லை என்றால் இயேசுவை நீங்கள் பார்க்கவே முடியாது. 3இல் எது குறைந்தாலும் தேவனை பார்க்க முடியாது. வெறும் மாமிச சந்துக்களாக நீங்கள் வாழ வேண்டாம். கொஞ்ச காலம் மாமிச ஜந்தா இருந்துருங்க, ஜந்துக்களாக இருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கேட்டு வாங்கக்கூடாது. கேட்டு வாங்கக்கூடிய பிச்சை பாத்திரம் அல்ல இது, பிச்சை போடுற காரியமும் அல்ல. நீங்கள் பரிசுத்தம் அடைந்தால் தேவனே கொடுத்து விடுவார். யார் பரிசுத்தம் அடைகிறார்களோ அவளுக்கு 3ஐயும் கொடுத்து விடுவார். 3ஐயும் கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் கண்களால் என் இயேசுவை பார்க்க முடியும். இங்கே பார்த்தா தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். உற்சாகமாக கையை தட்டுங்க. இந்த பூமியில் நீங்கள் இயேசுவை பார்க்க முடியாவிட்டால் உங்களுக்கு நரகம் டிக்கெட்டு. பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா பரலோகம் டிக்கெட்டு. அது எந்த சாத்தானாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் கடைசியை நம்ம கேட்டுக்கொள்ளுதான், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவை பரிசுத்தம், வசனம். வசனத்தின்படி நடத்துங்க. நான் உங்களை வசனத்தின்படி நடத்துகிறேன், நீங்களும் வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துங்க. பிள்ளைங்க பைபிளை படிக்க மாட்டோன்னா கையில் நல்ல ஒரு புறம்பு வாங்கி வச்சுருங்க, இடுப்பு கீழே நல்லா அடித்து சதைச்சிருங்க, நோ ப்ராப்ளம். படித்த பிறகு சாப்பாடை கொடுங்க. 24 மணி நேரம் செல்ஃபோனில் இருந்தாச்சுன்னா குனியை வச்சு அம்மிக்கையில் தூக்கி வச்சு தேங்காய் அரைச்சிருங்க, தப்பு இல்லை. முது ஒன்று வளைஞ்சு ஒன்று போகாது. பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தமாய் வளர்த்தாவிட்டால் அதனுடைய பாவச்சுமை பெற்றோர்களிடத்தில் வந்து சேரும் என்று இறுதியாய் சொல்லுகிறேன். பிள்ளைகளை காப்பாற்றி பரலோகத்துக்கு அனுப்பிடுவார், உங்களை பிடிச்சி நரகத்தில் போட்டுருவார். அதான் முந்தினவன் பிந்தினவன் ஆவான், பிந்தினவன் முந்தினவன் ஆவான். பிள்ளைகள் அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிச்சிருவார், அறிஞ்சே செய்கிறார் உங்களை எக்காலத்திலும் மன்னிக்க மாட்டார். வேதத்தை படிக்காதவன் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், வேதத்தை படிக்காதவன் கல்லூரிக்கும் போக வேண்டாம், வேதத்தை வாசிக்காதவன் வேலைக்கும் போக வேண்டாம். இதுதான் கட்டளை. ஏண்டால் பிள்ளை பாவம் செய்தா தகப்பனை கொண்டுருவார், தகப்பன் பாவம் செய்தா பிள்ளையை கொண்டுருவார். இதுதான் இந்த காலம். ஸோ ஜாக்கிரதை. வேதத்தை நீங்கள் பெற்றது மட்டுமல்லாமல் அதை பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுங்க, நடக்க பழகட்டும் பிள்ளைங்க. வேத வசனம் அது எரியும் அக்கினியும் பட்டயம், ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் முதல்ல வெளிப்படுவது பட்டயம், பிரம்பு. 2ம் இல்லைன்னா அந்த குடும்பம் சாபம், குடும்பம் சாபம். ஒரு தகப்பன் சொல்லுகிறான், படுத்து கிடந்து சென்னையில், என் மகா சினிமா ஸ்டார் மாதிரி கிளியப்பட்டுற மாதிரி இருக்கிறான், ஒவ்வொருத்தனையாக மாடிப்படி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சிரிப்பு சத்தம், முக்கல் சத்தம், முனங்கல் சத்தம் எல்லாம் கேட்குது. கேட்டுக்கிட்டு ஜடமாக கிடக்கிறேன்னு. ஏன்யா எலும்பி 2 போய் அடி கொடுக்க வேண்டியதானே? ஐயா நடக்க முடிஞ்சா நான் அதை செஞ்சிருப்பேன். இல்லை, ஏண்டி இதெல்லாம் செய்கிறேன்னு கேட்டா
கிழவா என்ன ஏன் பத்த? நீ செய்த பாவத்து நிமித்தம் நான் ஆணும் இல்லை பொண்ணு இல்லாமல் இருக்கிறேன், அதனால தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுத்த தேவன் இந்த ஊழியம். ஒரு சம கையை தட்டுங்க. இதுக்கு முன்னாடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். தகப்பன் செய்த பாவத்து நிமித்தம் பிள்ளை விபச்சாரம் செய்கிறது. தகப்பனுக்கு முன்பாக பாதுகாப்புங்க. லாட்ஜ் இல்லை, வீடு தான். வேணுன்னா தாய் தகவலும் பொத்திட்டு உட்காரணும். பேசுன அம்மிக்கல்லை தூக்கி, அம்மிக்கல் இப்போ கிடையாது, உண்டுன்னா தானே தூக்கி போடுவீங்க. இல்லை, எதுக்கு அம்மிக்கல்லி வாங்கி வச்சுடுங்க, பிரயோஜனப்படும். உற்சவமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேத வசனத்தின்படி நடவாத குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம். வேத வசனத்தின்படி வாழாத குடும்பம் அழிகிற குடும்பம். ஆனால் வேத வசனத்தை பின்பற்றி நீ பாலைவனத்தில் நடந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, உன்னை அவர் இடுப்பில் தூக்கி சுமந்து உயர்த்தி நடத்துவார். எழுமி நில்லுங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து வெளிவந்த உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். பெரிய வேளன் அன்று மாலை 6 மணிக்கு பெரிய வேளன் ஆராதனையும், வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே காலை 10 மணிக்கு குட் ஃப்ரைடே ஆராதனையும், வழக்கம் போல் நடைபெறுகிற மாதந்தோறும் நடைபெறுகிற உபவாச கூட்டம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கும், ஈஸ்டர் ஆராதனை வழக்கம் போல் நடைபெறுகிற ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கும் நடைபெறும் என்பதனை தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். விரும்புகிறவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். இந்த தெய்வம் நல்ல தெய்வம், மரணபரியம்தான் நடத்திடுவார். இடர் சூழ்ந்தாலும் அத்தனைய தாங்க பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.